சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ராஜ்குமார் குப்தா இயக்கத்துல அஜய் தேவ்கன், ரிதேஷ் தேஷ்முக், வாணி கபூர் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ரெய்டு 2. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பெற்றதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் அஜய் தேவ்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனரா இருக்காரு. இவரு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக செல்வந்தரான குல்தீப்பின் வீட்டுல ஒரு ரெய்டு ஒண்ணு பண்றாரு. அந்த ரெய்டு பண்ணும்போது நிறைய பணமும் தங்கமும் பல பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பண்றாங்க. அப்படி சீஸ் பண்ணி கொண்டு போகும்போது அந்த செல்வந்தருடைய அடியால் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்கறதா சொல்றான். சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி லஞ்சம் கேட்கிறாரு. அந்த பணத்தை கொண்டு வரதுக்காக போகும்போது இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா அதை பின்தொடர்ந்து போறாங்க. அதை பின்தொடர்ந்து போகும்போது அவலா பணம் வந்து பாத்தீங்கன்னா ரிதேஷ் முக்கிட்ட இருந்துதான் வருது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலின் அடிப்படையில தகுந்த ஆதாரத்துடன் அந்த கருப்பு பணத்தை கைப்பற்றதுக்காக போஜ் நகருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆகி போறாரு அஜய் தேவ்கன். சோ அப்படி டிரான்ஸ்பர் ஆகி போய் அவரு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ரிதேஷ் முக் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சோதனையை நடத்துறாரு. அந்த சோதனை நடத்தும் போது இவருக்கு கிடைச்ச தகவலின் வழி பார்த்தா அங்க பணமும் இல்லை, நகையும் இல்லை. இதனால வந்து பாத்தீங்கன்னா அஜய் தேவ்கன் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அஜய் தேவ்கன் எப்படி அந்த கருப்பு பணத்தை ரிதேஷ் முக்கிட்ட இருந்து மீட்கிறாரு, அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ரெய்டு படத்தின் 2ஆம் பாகமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமல் பட்டைய கதாபாத்திரத்துல அஜய் தேவ்கன் நடிப்புல அசைத்திருப்பாரு. குறிப்பா அந்த மிடுக்கான அதிகாரியா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அஜய் தேவ்கன் சஸ்பெண்ட்ல இருந்துகிட்டு அவர் எப்படி ரெய்டு நடத்தாரு அப்படிங்கிற காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமா எடுத்திருப்பாங்க. 1989ல கதை நடக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை நம்புற வகையில இந்த படத்தினுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதே போல முதல் படத்தின் வில்லனான சௌரப் சுக்லா பல காட்சிகளை நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு. அதே போல அமித் சியல் அவர் வர காட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். அவர் பண்ற ட்விஸ்ட் அண்ட் கலைவளர்ப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை எங்கேயுமே தோய்வு இல்லாம ரொம்ப சிறப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜ்குமார் குப்தா வந்து பாத்தீங்கன்னா முதல் பாகத்தை போலவே இந்த 2ஆம் பாகத்தையும் ரொம்ப சிறப்பா இயக்கியிருக்காரு. அதே போல வாணி கபூரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. அமித் திரிவேணியின் பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய கதைக்களம், திரைக்கதை, அதே போல கதாபாத்திரங்களுடைய ட்விஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் என்டர்டைன்மெண்டா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.